நம்ம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா சினிமாவில இருந்து வெளியே போறேன் அப்படிங்கறத மட்டும் சொல்லாம அது கூடவே இன்னைக்கு நாங்க சொந்தமா ஒரு கட்சியையும் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். இதுதான் இந்த கட்சியோட பேரு. எங்களோட நோக்கம் என்ன காரணத்துக்காக அரசியலுக்கு வரேன் அப்படிங்கறத பத்தின 3 பக்கத்துக்கான அறிக்கையை திடீர்னு ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயுமே போஸ்ட் பண்ணிட்டாருங்க. இந்த நியூஸ் தான் இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரை தன்னோட கட்சிக்கு வச்சிருக்கிறதா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. தளபதி ரிட்டன் டாக்குமெண்டா வெளியிட்ட அந்த அறிக்கையில மேல அவங்க போட்டிருக்க ஒரு பர்டிகுலரான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அது என்னன்னா உலகத்துல பிறக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அப்படிங்கறது அர்த்தம். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல வருடங்களாவே விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேர்ல மக்களுக்கு எங்களால முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு என்ஜிஓ தான். என்ஜிஓவால எல்லா விஷயங்களையுமே பண்ணிட முடியாது. இன்னும் இந்த ஊர்களுக்கு எல்லாமே நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டி இருக்கு. ஆனா அது எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் தேவை, அரசியல் சக்தி வேணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு என்ஜிஓவா விஜய் மக்கள் இயக்கமா இருந்து மட்டும் இதை பண்ண முடியாது. அதுக்கு நாங்க ஒரு அரசியல் கட்சியா மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பொலிட்டிக்கல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். 2026 வர தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படையான அரசியல் மாற்றத்தை கொண்டு வரதான் எங்களோட இலக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் என்னோட மற்றொரு தொழிலா நான் பார்க்க மாட்டேன். அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அது மட்டும் இல்லாம அரசியல் அப்படிங்கிறது எனக்கு பொழுதுபோக்கு கிடையாது. அது என்னோட ஆழமான வேட்கை. அதுல என்ன முழுமையா ஈடுபடுத்திக்கத்தான் நான் விரும்புறேன். என்னோட சார்பில் நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகள் எல்லாத்தையுமே என்னோட கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில முடிச்சுட்டு முழுமையா மக்கள் சேவைக்கான அரசியல்ல ஈடுபட போறேன். இதுதான் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யற நன்றி கடன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரி தளபதி விஜய் அரசியல்ல புது கட்சி தொடங்கினதாகவும் தன்னோட இலக்குகள் பத்தி எல்லாமே அறிக்கைகள் வெளியிட்ட உடனேயே அவருக்கு சோசியல் மீடியால நிறையவே வரவேற்பு கிடைச்சிருக்குங்க. அவருக்கு தளபதி விஜயோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம அஜித், சூர்யா, தனுஷ் இந்த மாதிரி முன்னணி நடிகர்களோட ரசிகர்கள் கூட சப்போர்ட் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. நம்ம தளபதி விஜய் முழு அரசியல்ல ஈடுபடுறத பத்தியும் சினிமாவில யாரெல்லாம் அவரை மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத பத்தியும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. இது போல மீடியா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.